ஒருத்தர் கம்பேக் குடுத்ததும் குடுத்தாரு. இங்க பல பேருக்கு கட்ட 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 கடன்னு ஆடுது. பேர கேட்டோனே சும்மா அதிருதுல அப்படின்னு நீங்க கம்பேக் குடுத்துறது யாரு அப்படின்னா ரோஹித் சர்மா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கிரிக்கெட் ரசிகர்களே நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆடிட்டு இருக்காங்க. ஓடிஐக்கு சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்லயே அப்பேற்பட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்குது. சரி ரைட் ஓகே. ரோஹித் சர்மா ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருப்பா. பாக்கி இருக்கிற ஓடிஐ ஃபார்மட்டும் ஆடலன்ட்டாரு. ஓடிஐல விராட் கோலியும் ஆடலன்ட்டாரு. கூட்டத்தை சேர்த்துருவீங்களா நீங்க? ஓடிஐ கிரிக்கெட் மேட்சஸ பார்க்கறதுக்கு கூட்டத்தை சேர்த்துருவீங்களா? T20 மேட்ச பார்க்கறதுக்கே ஃபுல் ஸ்டேடியம் ஆக முடியல இப்போ. அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க நாளைக்கு வித்தவுட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓடிஐ ஃபார்மட்ட எப்படி நீங்க கன்டின்யூ பண்ணுவீங்கன்றத யோசிச்சு பார்த்துக்கங்க பிசிசிஐ அப்படின்றத நம்ம இதுல இந்த வீடியோல சொல்றோம். மிக முக்கியமா வந்து ஏன் இந்த வீடியோட ஆரம்பத்துல சில பேருக்குலாம் அதிருது அப்படின்றத சொன்னோம் அப்படின்றது தான் இந்த வீடியோட மிக முக்கியமான பார்ட். பிசிசிஐ அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிறத பார்க்க தான் இந்த வீடியோ. வாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ பிசிசிஐ மிக முக்கியமா ஒரு பள்ளத்தாக்குல போய் இப்போ விழப்போகுது. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்றாங்க அது ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு ஜாக்கிரதையா போகு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்மள மாதிரி வீடியோ போடுற ஒரு 4 பேர். அதையும் மீறி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திமிருக்குன்னு நான் வந்து ரோஹித் சர்மா அவரோட கீ பிரைம் ஃபார்ம்ல இருக்கும் போதே, விராட் கோலி அவரோட ஓடிஐ கிரேட்டா இருக்கிற டைம்லயே டக்குன்னு அவங்க வந்து ஒவ்வொரு ஃபார்மெட்ல இருந்து அவங்களே விலகுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் அப்படிம்பாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்குறது அவங்க தவறா பண்ணும்போது, அதே நேரத்துல நம்ம இதை தட்டி கேட்கிற இடத்துல இருக்கும்போது, ஏப்பா கௌதம் கம்பீர் ஒன்றும் தப்பு பண்ணலையே, பிசிசிஐ ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 300-400 பேர் இங்க இருந்து கிளம்பி வருவாங்களாம். டைரக்டா அவங்க எதுவுமே பண்ணலையேப்பா அப்படின்னு. அந்த டைரக்டா அவங்க பண்றதை பத்தி மட்டும் பேசுறதுக்காக நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்டைரக்டா அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றதையும் மக்களுக்கு சொல்லணும்ல. அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி 4-5 பேர் பேசுற கேள்விகளும் கேட்கிற விஷயங்களும் வந்துட்டு இன்னைக்கு பேசப்படுது. அப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியை எப்படியோ இந்த கௌதம் கம்பீர்ங்கிற ஒரு பிளானை போட்டு ஒரு பட்டையை கிளப்பி தூக்கி விடுறாருன்றத நம்மளால ரொம்ப அழகா கீனா அப்சர்வ் பண்ண முடியுது. கிரிக்கெட்டை சரியா பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபார்மெட்ல இருந்து இன்னைக்கு அவங்க விலகுற அளவுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது யார்? கௌதம் கம்பீரா, அஜித் அகர்கரா, இல்ல யார் இந்த வேலையை பண்றா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய $1,000,000 கொஸ்டின். ஒவ்வொரு டீம்லயும் வந்து அவங்களுடைய பிரைம் பிளேயர்ஸ் அவங்களோட பிரைம் ஃபார்ம்லயே இல்லாதப்ப கூட அந்த பிளேயர்ஸை பேக்கப் பண்றாங்க. பாகிஸ்தான் பாபர் அசாம பேக்கப் பண்ணுது. நம்ம ஊர்ல ட்ரோல் மெட்டீரியலா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாபர் அசாம. அவரை பேக்கப் பண்றாங்க அங்க. கேன் வில்லியம்சன் தன்னுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா இல்ல. இப்ப இருக்கிற ஓடிஐ லெவலுக்கு அவர் இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாரு. இப்ப இருக்கிற டைமுக்கு ஏத்த மாதிரி அவரால் இவால்வ் ஆக முடியல. அவர் இன்னும் அந்த 107, 120 ஸ்ட்ரைக் ரேட்லயே ஒன் டே மேட்சையும் ஐ மீன் T20 மேட்சையும் ஒன் டே மேட்சை வந்து இன்னொரு ஒரு 95-100 ஸ்ட்ரைக் ரேட்லயே விளையாடிட்டு இருக்காரு. ஷிகார் தவான், ரோஹித் சர்மா ஒரு காலத்துல விளையாடிட்டு இருந்த அந்த கிரிக்கெட்டை இன்னொரு விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் இவால்வ் ஆகல. ஆனா ரோஹித் சர்மா என்ன பண்ணல? இதுல சும்மா கிடையாது. நம்பர் 1 ஓடிஐ ரேங்கிங்ஸ் வேற வந்துட்டாப்ல. ஐயோ இவங்களை எப்படியாவது வீட்டுக்கு கிளப்பலாம்னு பார்த்தா இந்த நேரமா பார்த்து இவங்க நம்பர் 1ல வந்து நிக்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் யோசிக்கிறாரா இல்ல யாரும் யோசிக்கிறான்றது எனக்கு தெரியல. ஆனா யோசிக்கிறாங்கன்றது மட்டும் நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அப்போ இந்த இடத்துல ரோஹித் சர்மா அவருடைய ஒரு 38 இயர்ஸ் வர டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்பர் 1 இந்த ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்ஸ் வராரு அப்படிங்கும்போது இன்னும் தன்னோட பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறாரா அப்படிங்கறத மண்டையில நறுக்குன்னு கொட்டி கௌதம் கம்பீருக்கு சொல்லக்கூடிய விஷயமா தான் இதை நம்ம பாக்குறோம். அப்ப இவனுக்குலாம் அல்ல இல்ல ஜோ கிளம்புவாங்க, இந்த சீரீஸ்ல தோத்துருவாங்க, அசிங்கமா விளையாடுவாங்க, மானம் போயிரும், ஃபார்ம் அவுட் ஆயிருவாங்கன்னு ஆஸ்திரேலியால இறக்கி பார்த்தா இவங்க இங்கேயே கலக்கிட்டு இருக்கானுங்களே, என்னடா பண்றது, மக்களுக்கு என்னடா பதில் சொல்றதுன்னு சொல்லி எல்லாருக்குமே பீதியை கிளப்பி விடுறாப்ல இன்னைக்கு ரோஹித் சர்மா. சரிப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, வேற ஒருத்தங்களுக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓஹோ நேரம் வந்துருச்சு. சரி அப்ப நான் ஒரு பதில் சொல்றேன். நம்பர் 1, ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணலையா? ஸ்டாட்ஸ் பேசுது. ரோஹித் சர்மா தன்னுடைய கரியர்ல வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு இருந்தாரு, இப்போ என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு இருக்காரு அக்ராஸ் த ஃபார்மட்ஸ், அது T20 இருக்கட்டும் ஓடிஐயா இருக்கட்டும். அப்ப அவரை மாதிரி ஒருத்தர் பிரைம் ஃபார்ம்ல இருக்கும் போது அவருடைய பெட்டர்மெண்டான கிரிக்கெட்டை இன்னும் ஆடிட்டு இருக்கும் போது அவருடைய யூஸ்வல் கிரிக்கெட் ஆடலப்பா. ஓகே ரைட், இப்ப இவால்வ் ஆகுது. ஓடிஐ மேட்ச்ல 300ங்கிறது ஒண்ணுமே இல்லை ஆயிடுச்சு. இப்போ 375 380 தேவைப்படுது மேட்சுக்கு மேட்ச். ஓகே அப்ப நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு கேப்டனா அவரே அக்ரெசிவ் பேட்டிங்கை விளையாடுறாரு. இந்த டீம் அக்ரெசிவா தான் விளையாடணும்னு தான் கேப்டன் ஆன முதல் நாளே சொன்னாரு. அதை வந்து பின்பற்றுறதுக்கு முதல் ஆளா நானே அதை செஞ்சு காட்டுறேன்னு ஓப்பனிங்ல இறங்குவாரு. செஞ்சுரிலாம் ஆட மாட்டாரு. ஒரு ஓப்பனிங் பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. பேஸ்பால இந்தியன் கிரிக்கெட்டுக்கு கொண்டு வந்த மிக முக்கியமான நபர் ரோஹித் சர்மா. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கணும், இல்ல ஒத்துக்கவே முடியாது கண்மூடித்தனமா இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டோம்.
அப்ப அப்படிப்பட்ட ரோஹித் சர்மா அந்த விஷயத்த கொண்டு வந்து அதை சஸ்டைனபிளா எடுத்துட்டு வர அடுத்தடுத்த வருஷங்களுக்கு இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க என்னக்கு சுப்மன் கில்ல வந்து கேப்டனா அனௌன்ஸ் பண்ணணும்? அப்ப அவர் என்ன பண்றாரு? ரைட்டுப்பா இதான் என்னோட லாஸ்ட் டூர்ன்னு ஆஸ்திரேலியா. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஊரா, போதும் எதுக்கு இவங்க பண்ற ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் மத்தியில நம்ம எதுக்கு உயிர் வாழ்ந்துட்டுன்னு சொல்லி அப்படியே ஒதுங்கி போறாங்க. இன்னொரு பக்கம் முகமது ஷமிக்கு நடக்கலையா? பொழம்புறாரு. ஏன்டா ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் நீ என்னைக்காவது வச்சு, அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ட தாண்டி அவர் போய் ரஞ்சில ஆடு, இதுல ஆடு, மண்ணாங்கட்டில ஆடுன்னு சொல்லுவியா? அப்ப பும்ராக்கு ஈக்குவலா ஒரு நல்ல பவுலர் இந்தியன் டீம்ல வந்து அக்ராஸ் ஃபார்மட்ஸ் வந்து ரெட் பால் அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல அந்த மாதிரி பவுலிங் போட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்தவர். பல ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் சூப்பரா ரீசென்ட் டைம்ஸ்ல போட்டவர். அவர் வந்து உனக்கு முகமது ஷமி இன்னைக்கு வந்து நீங்க போய் ரஞ்சில ஆட்டுவாங்க பார்க்கலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹர்ஷித் ராணா உள்ள விளையாட வச்சிருக்கு. அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் வந்து நடந்துட்டு இருக்குது நம்மளோட பிசிசிஐலங்கிறது வந்து கண்டிப்பா யாராவது 4 பேர் கேள்வி கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். பட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வெளியே போனதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல பிசிசிஐ எப்படி கூட்டத்தை சேர்க்குங்கிறது என்னால இப்பவே நினைச்சு பார்க்க முடியுது. இவங்க வந்துட்டு எப்படி நீதா அம்பானி வந்து மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியை பிடிங்கி ஹார்திக் பாண்டியாட்ட கொடுத்தப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சோ அந்த டைம்ல மொத்த கிரௌடும் வந்துட்டு பூ பண்ணும்போது நெக்ஸ்ட் மேட்ச்ல ஹோம் மேட்ச் இந்த வரண்டா அப்படின்னு சொல்லி இந்த மும்பை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ல படிக்கிற ஸ்கூல் பசங்களெல்லாம் ஒரு ஸ்டாண்டு முழுக்க ஏத்திட்டாங்க. ஏத்தி அவங்க எல்லாம் வந்துட்டு ஹார்திக்னு கத்தினுங்கிறாங்க. இதுக்கு இந்த அம்மா வேற பக்கத்துல பார்த்துட்டு சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐயும் கௌதம் கம்பீர் ஒரு 10 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சு சுப்மன் கில் கத்த விட்டு போற போல. சுப்மன் கில் கெட்ட பிளேயர் பேட் பிளேயர் நம்ம சொல்லல. எவ்ரிபடி இஸ் a குட் பிளேயர். டிசர்விங்கா அந்த டீமுக்குள்ள இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து சில பாலிடிக்ஸ்ல உள்ள வராங்க. அதெல்லாம் ரைட் ஓகே. பட் அட் த சேம் டைம் அவங்க டேலண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னா டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள் தான். பட் இப்போ இந்த நேரத்துல ரோஹித் சர்மாவை தூக்கி போட்டு உள்ள வந்ததுங்கிறது தேவையில்லாத விஷயம். அதோடைய பின்விளைவா இன்னும் நிறைய நடக்கும். இதை மீறி இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீ கிரவுண்ட்ல காக்கா ஓட்டுற நிலைமையும் வெறும் டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டாரை நம்பி உன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலைமை தான் வந்துருச்சு தம்பி அப்படிங்கறதா வந்து நம்ம பிசிசிஐ கிட்ட சொல்லிட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு கிளம்பி போறோம். டாடா பாய். see you இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம திரும்ப வந்து சந்திப்போம். பாய். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.